கண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும், மூக்குனா அவ்வளவுதான் இருக்கணும், செஞ்சு வச்ச சிலை மாதிரி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம எடிட் பண்ண போகிறோம். ப்ரிவியூவில் பார்த்துக்கிட்டீங்க. அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்புட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போங்க. இதில் போயிட்டு இல்லை இந்த செகண்ட் ஒரு கலர் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஜேபிஜின்னு, அதில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் இமேஜ் பார்த்துருக்கீங்களா, டெக்ஸ்ட் மாதிரி போட்டு நம்பர் போட்டு ஸ்டார் இமேஜ் போட்டு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இமேஜ்குள்ளே போகும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அவங்களோட உங்கள் யார் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஒரு ஐப்ரோ ஐஸோட இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? இப்போ அவங்களோட ஐஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கண் வேறு மாதிரி வேறு பக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கலர் அண்ட் ஃபில் மாதிரி போயிட்டு வேறு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும், அதை அப்படியே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்படி இல்லை இந்த மாதிரி பாதியாக வருது அப்படின்னா நீங்கள் வேறு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இமேஜை ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு லைட்டாக கரெக்டாக அந்த ஐ பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இப்படி கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ நம்ம ஆட் பண்ண மாதிரி எடிட் குரூப்பில் போய்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நோஸ் மாதிரி யாரோட இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அவங்களோட நோஸை ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி நோஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதில், ஓகேவா? மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதேமாதிரி நம்ம எப்படி இப்போ குரூப் அண்ட் லிங்க் பண்ணோமோ எப்படி நம்ம இது கலர் அண்ட் ஃபில் ஆட் பண்ணோமோ அதேமாதிரி இந்த 2 இமேஜ் ஆட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஸ்டார் இமேஜ் பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதேமாதிரி நெக்ஸ்ட்டு இருக்கிற இமேஜுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குரூப் அண்ட் மாஸ்க் ட்ரிப் 2 பார்த்துருக்கீங்களா? இதில் நான் ஆல்ரெடி இமேஜ் வச்சுருப்பேன். சப்போஸ் இதில் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இப்போ உங்கள் வேறு இமேஜ் யாராச்சும் வேறு இமேஜ் ஆட் பண்ணுறீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு ஆட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அந்த எடிட் குரூப்பில் போய்ட்டு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு அவங்க இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு நீங்கள் வேறு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், அந்த இமேஜ் ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆகிட்டு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி இங்கே குரூப் அண்ட் மாஸ்க் 3ல் எடிட் குரூப்பில் போய்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க, கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ 13.82 பார்த்தீங்களா, இதில் ஒரு இமேஜ் கலர் அண்ட் ஃபில் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? இப்போ நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பீட் மார்க்கு போயிடும். ஃப்ளெக்ஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இமேஜ்குள்ளே போய்ட்டு இந்த பாக்ஸ் மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா
இந்த மாதிரி இமேஜ்குள்ளே போய் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமேஜை இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஆல் செலக்ட் பண்ணிட்டு இந்த படிக்கட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததுக்கு போய்ட்டு அதை கிளிக் பண்ணி கட் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, டாட்டாக இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு பீட் மார்க்கில் போய்ட்டு கட் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி எல்லா இமேஜுக்குமே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன சொல்கிறேன்னு பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இந்த இமேஜ்கிட்ட வந்துட்டோம் பார்த்தீங்களா, 21.16 வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு என்ன செய்கிறீங்கன்னா, இப்போ பீட் மார்க் 23.16 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நீங்கள் இந்த கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பீட் மார்க்கில் போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி கட் பண்ணிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு சாங் எண்டில் போய்ட்டு அந்த லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை இதில் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையில்லாத இமேஜ்லாம் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி இந்த இதுக்கு நான் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 13.18 இருக்கிற இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆரோ மார்க் பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கன் சின்னதாக போட்டுருங்க, 2 ஸ்கொயர் பாக்ஸ் கிட்ட. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். காப்பி லேயர் பண்ணிட்டு அடுத்து நம்ம எந்தெந்த இமேஜ்லாம் ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதில் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் இமேஜிலேருந்து நம்ம ஒரு 21.16 வரைக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி அதை காப்பி லேயர் பண்ணோமோ அதை அப்படியே பேஸ்ட் ஸ்டைல் ஆரோ மார்க் கிளிக் பண்ணி நமக்கு எஃபெக்ட்டை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணி எப்படி நம்ம காப்பி லேயர் பண்ணோமோ அதே மாதிரி காப்பி லேயர் பண்ணிவிட்டு இதில் 3 லாங் ப்ரெஸ் பண்ணி இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி எப்படி பேஸ்ட் ஸ்டைல் பண்ணோமோ அதே மாதிரி எஃபெக்ட்டை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எஃபெக்ட்லாம் கிளியராக எல்லாத்துக்கும் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இதை சொல்ல மறந்துட்டேன். இதில் அதே மாதிரி இந்த இது கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை உங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ணுறீங்களோ அவங்க இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை 3D லிரிக்ஸ் வீடியோ எந்த மாதிரி சாங்க்கு வேணுமோ அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.